ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை இன்னோவேஷன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, துணி துவைச்ச அலாசுறது எப்படி செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வந்து பாத்ரூமில் தாங்க வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இப்படி பைப்லேயே வந்து இந்த டியூப் வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்குறேன். எங்கள் வீட்டில் 2 பாத்ரூம் இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணுறதில்ல, துவைக்கிறதுக்கு மட்டும் தனியாக நான் வச்சுருக்கேங்க. இப்போ தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம சோப்படி போட்டு 1 நிமிஷம் வந்து சும்மா சுற்ற விட்டுறலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே வந்து கிட்ஸ் துணியை வந்து துவைச்சு எடுத்துடலாம். குழந்தைங்க துணியெல்லாம் ஃபுல்லாக திருப்பி போட்டுடலாம். ஏன்னா பயங்கர அழுக்காக இருக்கும் பசங்க துணி. ஃபஸ்ட்டு பசங்க துணியெல்லாம் நான் போடுறேன். இப்போ இந்த பேண்ட் பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்க போகுது. நீங்கள் நினைக்கலாம் இதுலேயே அலாசுனா எப்படி அழுக்கு போகுமா அப்படின்னு. இந்த பேண்ட் நான் துவைச்சதுக்கப்புறம் இப்போ காமிக்கிற பாருங்கள். நான் எந்த துணியும் தனியாக எடுத்து சோப்போ ப்ரஷ்ஷோ எதுவுமே போடலை. ஒன்றே என்னென்னா, நம்ம வந்து 15 நிமிஷம் நல்லா சுத்த விட்டணும். அப்போ தான் வந்து நல்லா அழுக்கு போகும். அவசரமாக இது பண்ணக்கூடாது. என்னோடய வாஷிங் மிஷினில் நார்மல் அப்புறம் வந்து ஸ்ட்ராங் அந்த மாதிரி இருக்கும். ஸ்ட்ராங்குன்னு வச்சோம்னா நல்லா ஒரு 5-6 டைம் வந்து நல்லா ஸ்பீடாக சுற்றி காமிக்கும். இப்போ துவைச்சி முடிச்சாச்சு பாருங்கள் இவ்வளோ அழுக்கு. இந்த தண்ணி வந்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து விட்டுறலாம். நீங்கள் நினைக்கலாம் தண்ணி இதுக்கு ரொம்ப செலவாகுது. நான் ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் விட செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினில் தண்ணி செலவு ரொம்ப கம்மி தான். அதோட கம்பேர் பண்ணும்போது தண்ணி செலவு கம்மி தான். நம்ம கையில் அலாசுறது கம்பேர் பண்ணும்போது தண்ணி செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் வரும். இப்போ நம்ம தண்ணி வந்து திருப்பி விட்டுக்கலாங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி வந்து நான் வந்து ஒரு நிமிஷம் திருப்பி விட்டுட்டு ஓப்பன்லேயே தான் வைப்பேன். அந்த அழுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்து அந்த தண்ணியிலே போயிடும். சும்மா நம்ம சுற்ற விட்டோம்னா எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா? இது எல்லாமே நமக்கு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிறச்சி அலாசும் போது துணியும் பளிச்சுன்னு இருக்கும், தண்ணியும் வந்து பளிச்சுன்னு இருக்கும். நம்ம அந்த அழுக்கோடையே தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து எல்லா தண்ணியுமே அழுக்காயிடும். ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு அரை குடம் தண்ணி வந்து அதில் நிறச்சிட்டு அதை அலாசிட்டு இப்போ அந்த டப்பு நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தண்ணி வெளியே போகாமல் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ வந்து இது ஒரு 3/4 வந்து நல்லா தண்ணி நிறையட்டும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறையா பேர் சிசேரியன் லேடிஸ்க்கெல்லாம் குமிஞ்சு அலாச முடியாது. எனக்கும் சிசேரியன் தான். நம்ம குமிஞ்சு அலாசும் போது பேக் பெயின் ரொம்ப ஜாஸ்தி வரும். இப்போ நான் 1/4 தண்ணி போட்டு மறுபடியும் சுற்ற வைக்கிறேன். நம்ம நிறச்சி தண்ணி போட்டு வேஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டுக்கலாம். போட்டு அந்த தண்ணியை நம்ம வெளியே எடுத்து விட்டுட்டே இருக்கலாம். கையில் அலாசுறது தான் நல்லா வந்து நமக்கு ஒரு எக்ஸசைஸ், உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கும் முடியாமல் இருக்கலாம். எப்போவுமே ஒரே மாதிரி இருக்க முடியாது இல்லைங்களா? நமக்கு முடியாமல் இருக்கிற பட்சத்தில் நம்ம எப்பாச்சும் இந்த மாதிரி அலாசிக்கலாம். நான் அடிக்கடி இந்த இது ஃபாலோ பண்ணுவேங்க. எனக்கு பேக் பெயின் வரும், அதனால் அடிக்கடி நான் இந்த மாதிரி பண்ணிக்குவேன். இப்போ ஃபைனலாக வந்து நம்ம கம்ஃபோர்ட் போட்டு அலாசிக்கலாம். ஃபைனலாக அலாசும் போது கொஞ்சம் தண்ணி வந்து நிறையாவே நம்ம போட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரை குடமாக போட்டு அலாசி அந்த தண்ணி 2 டைம் வெளியே எடுத்து விட்டுட்டோம். 3வது டைம் ஃபைனலாக வந்து நம்ம கம்ஃபோர்ட் போட்டுட்டு ஒரு நிறையா கொஞ்சம் அந்த வாஷிங் மிஷின் 3/4 வர வரைக்கும் தண்ணி போட்டுக்கலாம். நல்லா ஒரு 5-6 டைம் சுற்ற விடுங்க. நம்ம கையில் அலாசுற விட பளிச்சுன்னு இருக்குங்க துணி. அவ்வளோ அழுக்கு போய் நல்லா பளபளன்னு இருக்கும். இப்போ அந்த தண்ணியிலேயே வந்து நம்ம இப்படி துணி நல்லா முக்கிக்கலாம். குமியிற வேலையே இருக்காது, நின்றுட்டே வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நமக்கு வந்து பேக் பெயினாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் இருந்தால் பரவாயில்ல, நமக்கு இப்படி குமிஞ்சு அலாசலாம். செமி ஆட்டோமேட்டிக்லேயும் நம்ம இவ்வளோ ஈஸியாக அலாசலாம். அதுவும் நல்லா சுத்தமாகவே அலாசலாங்க. நமக்கு மனசு நிறைஞ்சு நம்மளே தண்ணி நிறச்சி அலாசிக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா அலாசணும்னா இந்த தண்ணியை வெளியே எடுத்து விட்டுட்டு இன்னொரு டைம் கூட பண்ணுங்கள். நான் 3 டைம் தண்ணி வெளியே எடுத்து விட்டுட்டேன். இப்போ நான் அப்படியே கையோடு வந்து ட்ரையரில் போட போகிறேன். நம்ம வெயிட்டும் தூக்க வேண்டாம். தண்ணியோடு நம்ம அந்த துணி எடுத்துகிட்டு இருக்கும்போது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அப்போ கூட இடுப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம ட்ரையரில் போட்டு எடுக்கும்போது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு 2 நிமிஷம் ட்ரையரில் வைக்க போகிறேன். 5 நிமிஷம் வைக்கிறேன், ஆனால் நான் வந்து 2 நிமிஷத்துலேயே எடுத்துருவேன். இப்போ நெக்ஸ்ட்டு துணி நான் போட்டாச்சுங்க. எங்கள் துணி போட்டிருக்கேன். பசங்க துணி துவைச்சாச்சு, ட்ரையர்லேயும் போட்டு எடுத்தாச்சு.
இப்போ இந்த துணியெல்லாம் நம்ம எடுத்து போட்டுடலாம். இனி காய போடுறது மட்டும்தாங்க வேலை. எவ்வளோ ஈஸியாக முடிஞ்சிருச்சு பாருங்கள். நம்ம துணியை போட்டு கூட நம்ம வேறு வேலையை போய் நம்ம செஞ்சுக்கலாம், இதுலேயே நிற்க வேண்டாம். ஒவ்வொருத்தரும் துவைக்கிறக்கே வந்து அரை நாள் பண்ணிடுவாங்க அப்படின்னலாம் எங்கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த பேன் நான் போடும்போது காமிச்சு பாருங்கள், எவ்வளோ அழுக்காக இருந்தது. அவ்வளோ பையன் அழுக்கு பண்ணியிருந்தான், எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். வாஷிங் மிஷினில் துவைக்கிறோம், வாஷிங் மிஷினில் அலாசுறோம், அழுக்கு போகுமான்னு நினைக்க வேண்டாம், கண்டிப்பாக நல்லாவே போகும். இனி நல்ல தண்ணியில் நீங்கள் துவைச்சிங்கன்னா இனி நல்லா பளிச்சுன்னு இருக்கும். எங்கள் வீட்டில் நல்ல தண்ணி இல்லை, நான் உப்பு தண்ணியிலே துவைச்சி உப்பு தண்ணியிலேயே தான் அலாசுவேன். இப்போ ஃபுல்லாக துணி ஃபுல்லாக துவைச்சி முடிச்சாச்சுங்க. இப்போ கொஞ்சம் க்ளீன் பண்ணிடலாம். இன்னொரு டிப்பு கூட இருக்குங்க. நீங்கள் வந்து துணி ரொம்ப அழுக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் பசங்களோடது வந்து ஒரு 2 மணி நேரம் சும்மா ஊற வச்சுருங்க, வாஷிங் மிஷினில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் துவைச்சிங்கன்னா இன்னி நல்லா பளபளன்னு இருக்கும். அவ்வளோதான், ஈஸியாக நம்மளோட ஒர்க்கை வந்து முடிச்சிட்டோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்கக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்ப பெருசாக இதெல்லாம் நான் பண்ணல. நான் எங்கள் வீட்டில் பண்ணுறது நான் ஃபாலோ பண்ணேன். நான் ரொட்டீன் விளாகில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க, எப்படி துவைக்கிறீங்க வாஷிங் மிஷினில் செமி ஆட்டோமேட்டிக்கில் எங்களுக்கு அப்லோட் பண்ணுங்கன்னு. உங்களுக்காக தான் நான் இதை அப்லோட் பண்ணேன். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான விளாகோட சந்திக்கிறேன். இன்றைக்கி ஈவினிங் அநேகமாக வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் அண்ட் கட்டிங் வீடியோ வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.